الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك صدق الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பலவிதமான வசனங்களை இறக்கியிருக்கிறார். நபியிடம் பேசக்கூடிய அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி பேசக்கூடிய வசனங்களும் நிறைய இருக்கிறது. அதில் ஒன்றுதான் வரஃபஅனா லக திக்ரக, நபி நாயகமே வரஃபஅனா லக திக்ரக, உம்முடைய புகழை உங்களுடைய திக்ரை நாம் உயர்த்தினோம். எதற்காக வேண்டி? நம்மை படைத்தது அல்லாஹ்வை வணங்க வேண்டி. இபாதத்தி என்று சொல்லியிருக்கலாம். வரஃபஅனா லக திக்ரக், வரஃபஅனா திக்ரக லி ஷுக்ரி, எனக்கு நன்றி செலுத்த வேண்டி, லி இபாதத்தி என்னை வணங்க வேண்டி என்று அல்லாஹ் சொல்லாமல் வரஃபஅனா லக திக்ரக, நபி நாயகமே உங்களுடைய புகழை உயர்த்தினோம். வேற காரணம் இல்லை, வேற நோக்கம் இல்லை. எதற்காக வேண்டி? வரஃபஅனா லக திக்ரக, உமக்காக வேண்டிய உமது புகழை உயர்த்தினோம், உமக்காக வேண்டிய உங்களுடைய திக்ரை, உங்களுடைய அந்தஸ்தை தரஜாவை உயர்த்தினோம். என்னை வணங்க வேண்டி, லி இபாதத்தி லி ஷுக்ரி, எனக்கு நன்றி செலுத்த வேண்டி என்று சொல்லவில்லை. நபி அவர்களுடைய புகழை வாழ்நாள் முழுவதும் ஒருவர் எழுதினாலும் சொல்லினாலும் முடித்துவிட முடியாது. இமாம் பூஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நபியை புகழ்ந்த சில அடிகளை, சில வரிகளை பார்க்கலாம். சொல்வாங்க இமாமுனா பூஸ்ரி ரஹிமஹுல்லாஹ், முஹம்மதுன் சய்யிதுல் கௌனைனி வஸ்ஸகலைன் வல் ஃபரீகைனி மின் உர்பின் வ மின் உஜுமி. எவ்வளவு அற்புதமான அடி பாருங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தனா சய்யிதுல் கௌனைனி வஸ்ஸகலைன், அவர்கள் சொல்லக்கூடிய இந்த சிறப்பெல்லாம் வேறெந்த நபிக்கும் இல்லாத தனித்துவமான சிறப்பு. எல்லா நபிக்கும் சிறப்பு இருக்கு. நமது நபியனா செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சிறப்பு இருக்குது. அப்படி அல்ல, எல்லா நபிக்கும் சிறப்பு உண்டு தான். நபி அவர்களுக்கு உள்ள சிறப்பு வேறு எவருக்குமே இல்லை. அத்தகைய தனித்துவமான எம்பெருமானார் முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே உரித்தான சிறப்புகள். முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுல் கௌனைனி வஸ்ஸகலைன். கௌனைன்னா இம்மை மர்மை, இவ்வுலகம் நாளை மர்மை ஆகிரத் இரண்டிற்கும் தலைவர். வேற எந்த நபியும் வேற எந்த ரசூலும் அல்ல. முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுல் கௌனைனி வஸ்ஸகலைன் மட்டுமல்ல, மனித வர்க்கம் ஜின் வர்க்கம் இரண்டுக்குமே நபி தலைவர். வேற எந்த நபிக்கும் எந்த ரசூலுக்கும் இல்லாத தனித்துவமான சிறப்பு. இருளுலக தலைவர், இருளுலக சர்தார், மனித வர்க்கம் ஜின் வர்க்கத்திற்கும் தலைவர், சர்தார், நபி, ரசூல். முஹம்மதுன் சய்யிதுல் கௌனைனி வஸ்ஸகலைன் வல் ஃபரீகைனி மின் உர்பின் வ மின் உஜுமி. இந்த சிறப்பு உலகத்தில் வேறு எந்த நபிக்கும் ரசூலுக்கும் இல்லை. மற்ற நபியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நபியாக அனுப்பி வைக்கப்பட்டார்கள். ஊருக்கு, ஒரு நாட்டுக்கு, ஒரு குறிப்பிட்ட மொழியை பேசக்கூடிய ஒரு மக்களுக்கு நபியாக ரசூலாக அனுப்பி வைக்கப்பட்டார்கள். மற்ற ரசூல்மார்கள், நபிமார்கள், நபி அவர்கள் அதிலும் கூட தனித்துவமானவர்கள். ஃபரீகைன் மின் உர்பின் வ மின் உஜுமி, மொத்த உலக மக்களையும் இந்த அடியிலே, இந்த வார்த்தைகளே அடக்கி கட்டுப்படுத்தி விட்டார்கள். அரபி அல்லாதவர். ஏன் அரபின்னு சொல்லப்படுது? அரபு நாட்டில் அரபு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு அரபி மொழி பேசக்கூடிய என் பெருமானார் முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ரசூலாக அனுப்பி வைக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களுடைய துருத்துவம், நுபுவத், ரிசாலத் அந்த அரபு மக்களுக்கு மட்டுமல்ல, அரபு மொழி பேசாத உலகத்தில் எந்த கோடி மக்கள், எந்த கோடி மூலையில், எந்த பகுதியில்
அறிந்த அறியாத கணக்கில் எடுக்கப்படாத எந்த மொழி பேசக்கூடிய மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் நபி ரசூல் என்ற இந்த தனித்துவம் வேற எந்த நபிக்கும் வேற எந்த ரசூலுக்கும் உலகத்தில் இல்லை. அத்தகைய தனித்துவமான சிறப்புகள் ஒன்றல்ல ரெண்டல்ல, அத்தகைய சிறப்புகளை பெரும் பட்டியல் போடுகின்ற அளவுக்கு அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்திருக்கிறான். சொல்லுவாங்க இமாமனா அபூஸரி ரஹிமஹுல்லாஹ், ஹுவல் ஹபீபுல்லதி துர்ஜா ஷஃபாஅத்துஹு லிகுல்லி ஹவுலின் மினல் அஹ்வாலின் குதஹமி. எத்தகைய நபி அவர்கள் ஹுவல் ஹபீப், உலகத்தில் எந்த நபிக்கும் ரசூலுக்கும் கிடைக்காத பட்டம் அது ஹபீப், அல்லாஹுடைய உற்ற நேசர் தோழர், ஹலீல் என்ற அந்தஸ்தை எட்டிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை விட முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, முஹத்திஸுங்க சொல்லுவாங்க, இந்த இஸ்மு ஹபீப் என்ற இஸ்மு அதிலும் ஆக உயர்ந்த சிறப்புக்குரியது. ஹுவல் ஹபீப் அல்லது எத்தகைய ஹபீப் அவர்கள், அவருடைய நேசர் அவர்கள், துருஜா ஷஃபாஅத்துஹு, நாளை மறுமையில் அவர்களுடைய ஷஃபாஅத்தை அனைத்து கோடி மக்களும் ஆதரவு வைப்பார்களே, ஆதரவு வைக்கப்படுமே, அத்தகைய ஒரே நபி ஒரே ரசூல், வேற எந்த நபியும் காப்பாற்றுவாங்க என்று யாரும் ஆதரவு வைக்க மாட்டாங்க. ஆதரவு வைப்பாங்க, அது வேஸ்ட்டாக போயிடும், வீணாக போயிடும், அது பயன் தராது, அந்த ஆதரவு பயன் தராது. அனைத்து நபிமார்களும் நஃப்சி நஃப்சின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அனைத்து நபிமார்களும் என் பெருமானார் முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கம் சமிக்கை செய்து அங்கே போருங்கள், முஹம்மதிடம் செல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் ஷஃபா செய்வார்கள் என்று அனுப்பிவிடுவார்கள். அனைத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அனைத்து மனிதர்களுக்கும் அனைத்து மனித வர்க்கத்திற்கும், சொல்லப்போனால் அனைத்து வலிமார்களுக்கும், அனைத்து ரசூல்மார்களுக்கும், அனைத்து அம்பியாக்களுக்கும், அவர்களுடைய உம்மத்துக்கும் சேர்த்து ஷஃபா செய்யக்கூடிய ஹுவல் ஹபீபுல்லதி துர்ஜா ஷஃபாஅத்துஹு, அவர்களுடைய ஷஃபாஅத்து தான் நாளை மறுமையில் ஆதரவு வைக்கப்படக்கூடிய பெரும் திடுக்கத்திலிருந்து, பேராபத்திலிருந்து அல்லாஹுடைய கோபத்தை தணிக்கின்ற ஒரே ஜாத் முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அந்த நபியை வாழ்நாள் முழுவதும் புகழ்ந்து அவர்களுடைய ஆஷிக்காக வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமாவோடு ஈமானோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார கண்டு மரணிக்கின்ற பாக்கியத்தையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.